எல்லோருக்கும் வணக்கம். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். வாங்க, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த குரு பயிற்சி பத்தி தான். இந்த குரு பயிற்சி பத்தி நான் 9 ராசிகளுக்கு போட்டுட்டேன். இப்போ 10வது ராசியாக மகர ராசிக்கு, இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பதிவு தான். இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி, அதாவது இந்த குரு பயிற்சி 2/6/2026 வாக்கிய பஞ்சாங்க திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆகியது. இந்த குரு கடக வீட்டுல, அதாவது தன்னுடைய உச்ச வீடாகிய, உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடாகிய கடக வீட்டுல அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று இந்த குரு பகவான் எந்தெந்த ராசிகளை பார்க்க போறார் அப்படின்னா, பொதுவாகவே அவர் இயற்கை சுபர். எல்லா ராசிகளுக்குமே பொதுவாகவே அவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு சுபத்தன்மை கொண்டவர். அப்படிப்பட்ட குரு 12 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவார், அதுவும் கடக வீட்டுல. அப்போ உச்சமா இருக்கிற நேரத்துல இருந்து பார்க்கிற எல்லா விதமான பார்வைகளுமே மிகவும் நல்ல பார்வையாகத்தான் அவருக்கு எல்லா ராசிகளுக்குமே இருக்கும். அதுலயும் குறிப்பா மகர ராசிக்கு எந்த மாதிரி பலன் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் கடகத்துல இருந்து விருச்சிகத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறாரு, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறாரு, 9ஆம் பார்வையாக அவர் மீனத்தை பார்க்கிறார். அப்போ மகர ராசிக்கு விருச்சிக ராசி 11ஆம் இடம், அவர் மகர ராசிக்கு 11ஆம் இடமாகிய 5ஆம் பார்வையாக அவர் பார்க்கிறார். 5ஆம் பார்வை என்பது பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணிய பலனை அவர் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புல இந்த ஜாதகருக்கு அந்த குரு பகவான் தன்னுடைய 11ஆம் பார்வையா பார்க்கிறார், 11ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப 16ஆம் வீடு என்பது லாபஸ்தானம், முன்னோர்கள் ஸ்தானம், அப்புறம் மூத்த சகோதரர்கள் ஸ்தானம், அப்புறம் எல்லா விதத்திலும் திருப்தியை தரக்கூடிய ஸ்தானம். பாவங்களிலே 12 பாவங்களிலே நல்ல ஒரு தலையாய பாவம் எது அப்படின்னு சொன்னா நம்ம லக்ன பாவம் சொல்லுவோம். ஆனா நல்ல பாவம் எது அப்படின்னு சொன்னா இந்த 11ஆம் பாவம் தான். 11ஆம் பாவம் ஒருவருக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது அப்படின்னு சொன்னாலே அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் திருப்தியாக, சந்தோஷமாக, போதும் என்ற மனதோடு இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு 11ஆம் இடத்தை ஒரு இயற்கை சுபர் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எல்லா விதத்திலும், அதாவது அந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அவருக்கு ஒரு மன திருப்தியையும் லாபத்தையும், அது இயற்கை சுபர் என்பதனால் நல்ல ஒரு இயற்கையான நல்ல வருமானத்தையும் சுபத்தன்மையையும் தரக்கூடியது. அதாவது சுப விஷயங்கள் எது நடந்தாலும் அது லாபமா முடிகிற மாதிரியே இருக்கும். எல்லாமே சுப விரயமா ஆக்குவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் 12க்கு விரையாதிபதியா வர்றாரு, அதனால சுப விரயமா எல்லாத்தையுமே மாத்துவார். அது அவங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய அமைப்புலதான் இருக்கும் கண்டிப்பா 11ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது. அது மட்டும் இல்லாம இந்த கடக வீட்டுல இருந்து மகர வீட்டை அவர் 7ஆம் பார்வையா பாக்குறார். 7ஆம் பார்வையா லக்னத்தையே பாக்குறார் அப்படின்னு சொன்னா மகர ராசிக்கு முழுவதுமா குரு பலன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரியான ஒரு குரு பலன்ல இருக்கக்கூடிய ஒரு ராசியில மகர ராசி ஒண்ணு. இந்த மகர ராசி 7ஆம் பார்வையா பார்க்கும்பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். வியாழ நோக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு திருமணம் பார்க்கலன்னா குரு பார்வை வந்துருச்சாப்பா, திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு குரு பார்வை வந்திருக்கு, வியாழ நோக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் இந்த காலகட்டத்துல திருமணத்தை கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகி தேவையில்லாத பிரச்சனையிலோ, மன கஷ்டத்திலோ, சங்கடத்திலோ பிரிந்திருப்பவர்கள் கூட இப்பொழுது சேர்ந்து விடுவார்கள். ஏன் பிரிந்திருப்பவர்கள் கூட அப்படின்னா, சில காலங்களாகவே, அதாவது ஒரு 7-8 வருட காலமாகவே சனியின் பிடியில் இருந்து அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கப்பட்டவர்களுக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துல கருத்து வேறுபாடுகளால பல பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அந்த மாதிரியான மனஸ்தாபங்களை பிரியிறது, அந்த மாதிரி எல்லாம் கூட இருந்திருக்கும். அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது சுபத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அந்த களத்திரகாரகன் என்கின்ற லக்னத்தை 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கும் பொழுது
மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடியதாக இருக்குது. அதனால திருமண பாக்கியம் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு முயற்சி செய்யும் பொழுது, ஏன்னா முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அடுத்து அவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா 9ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் வீடு என்பது அவருடைய சொந்த வீடு. அப்ப சொந்த வீட்டையே அவர் 3ஆம் வீடு உபஜயஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால முயற்சி செய்தா இப்ப என்னென்ன விஷயங்கள் இவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அது அத்தனையும் கை கொடுக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாம அது 3ஆம் வீடு மீன வீடு, அது கடல் சார்ந்த வீடு. அதனால கடல் தாண்டி அவர்கள் படிக்க போகணும், இல்லைன்னா நான் வேலை செய்ய போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டு வேலை வருமா அப்படின்லாம் கேட்டு, வெளிநாட்டு வேலை வருமா, வெளிநாட்டு படிப்பு வருமா அப்படின்லாம் கேட்டிருந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகும். அதற்கான முயற்சிகள் செய்யும் பொழுது இப்பொழுது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா 3ஆம் பாவம் என்பது பயணத்தை குறிக்கக்கூடியது. இப்பொழுது விசா பிரச்சனை இருந்தாலும் சரியாகிவிடும். இந்த மாதிரி பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அது தடங்களா இருந்ததுன்னா கூட அந்த தடைகள் எல்லாம் விலகி இப்பொழுது அவர்களுக்கு பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகத்தான் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் படிப்பு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லது திருமணத்திற்காக போறதா இருந்தாலும் சரி, வேலைக்காக போறதா இருந்தாலும் சரி, அத்தனையும் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. ஏன்னா அது மீன வீட்டை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமாக பார்க்கிறார். அதனால் இந்த ஜாதகர் மகர ராசிக்கு பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியம், 7ஆம் பாவை, களத்திர கொடுப்பனை அத்தனையுமே சேர்ந்து அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், வெளி சமூக தொடர்பு. இது 11 பெரும் கூட்டம். இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க, கட்சியில இருக்கிறவங்க, பொதுநல தொண்டுல இருக்கிறவங்க, தலைவரா இருக்கக்கூடிய இவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அத்துடன் கூட 7ஆம் பாவத்தையும் பார்க்கறதுனால கம்யூனிகேஷன், நல்ல தொடர்புகள் தான் இவருக்கு கிடைக்கும். யார்கிட்ட பழகிறதா இருந்தாலும், புதுசா பழகிறதா இருந்தா கூட ஒரு நல்ல தொடர்பா கிடைக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த நேரம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா லக்னத்தையே குரு பார்க்கும் பொழுது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், சிந்தனை, செயல்பாடு எல்லா விஷயத்திலுமே ஒரு தனித்தன்மை தெரியும். ஒரு நல்ல சிந்தனைகளோடு அவர்களுடைய மனசு தைரியத்தோடு இருக்கக்கூடிய, ஏன்னா 3ஆம் இடத்தையும் பார்க்கறது தைரியஸ்தானம். அது அவருக்கு இப்பொழுதுதான் தைரியமே வரும். இவ்வளவு நாள் முடங்கி கிடந்தவர்கள் எல்லாமே தைரியத்தோடு, புது முயற்சியோடு, புது உத்வேகத்தோடு, புது தொடக்கத்தை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு, இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. கடைசியாக பார்த்தால் அது லாபத்தில் முடியக்கூடிய 11ஆம் பாவத்தையும் பார்ப்பதனால் இது மாபெரும் லாபத்தை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மிக மிக உன்னதமான பலனை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. இது மகர ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன். இந்த நேரத்துல அவர்களுடைய சுய ஜாதகத்துல எந்த மாதிரியான தசாபுத்திகள் போயின்னு இருக்கு, அது நல்ல தசை நடந்துட்டு இருக்கா, ஒரு வீரை கொடுக்க போதா, இல்ல சொத்து சேர்க்கையை தரப்போதா, இல்லைன்னா அவருக்கு திருமணத்தை கொடுக்க போதா, குழந்தை பாக்கியத்தை தரப்போதா, வெளிநாட்டு வாய்ப்பை தரப்போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுய ஜாதகம், அவருடைய தசாபுத்தி எந்த மாதிரி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் ஆய்வு செய்தோம் என்றால், இந்த கோச்சாரம் அற்புதமாக சூப்பரா வந்திருக்கிற இந்த நேரத்துல அந்த தசாபுத்தியும் அவருடைய ஜனனகால தசாபுத்தியும் அவருக்கு சப்போர்ட் செய்தது என்றால் அவர் மாபெரும் பொற்காலம் இந்த மகர ராசிக்கு என்று நாம் ஆணித்தரமாக சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக அவருடைய சுயஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க அனைவரும் அவருடைய சுயஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்து உங்களுடைய முயற்சிகளை இந்த ஆண்டு கண்டிப்பாக செய்யுங்க. நீங்க என்ன முயற்சி செய்தாலும் அதில் மாபெரும் வெற்றி உண்டு உங்களுக்கு என்பது இந்த குரு பயிற்சியோட முக்கியமான பலனாக இருக்கிறது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது ஆய்வு வேணும் அப்படின்னு சொன்னா கீழே தெரிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா ஜாதக ஆய்வு செய்து தரேன். அதோட கூட ஜோதிட வகுப்பு ஒண்ணு எடுக்கிறேன். அதுல உங்களுக்கு ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆசை இருக்குமா, ஆனா எனக்கு ஜோதிடமே தெரியாது அப்படின்றவங்களும் இந்த வகுப்பு
வகுப்புல சேர்ந்துக்கலாம். இல்ல ஓரளவுக்கு எனக்கு அடிப்படை ஜோதிடம் தெரியும், ஆனா கேபின்னா என்னன்னு தெரியல, உயர்கணிதம்னா என்னன்னு தெரியல, அது கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த வகுப்புல சேர்ந்து படிக்கலாம். இது 2 மாத கால வகுப்பு தான். ரொம்ப ரொம்ப எளிமையான வகுப்பு. தினந்தோறும் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் தான். ஆன்லைன்ல தான் வகுப்புகள் வரும். 24 மணி நேரமும் ஜாதகம் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில் இருக்கும். 2 நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பாக இருக்கும். இந்த 2 மாத காலம் முடியும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்களே ஆய்வு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வகுப்பு எல்லா விஷயத்தையும் அடுக்கி வைத்திருக்கிறது. பாரம்பரியம் தெரியாத முறையிலிருந்து அந்த உயர்நிலை வரை அனைத்து விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து அமைத்த ஒரு வகுப்பாக இது அமைந்திருக்குது. கண்டிப்பா இதை நீங்க வேணுன்றவங்க கண்டிப்பா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. கட்டணம் குறைந்த அளவுல தான் இருக்கிறது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.